டெஸ்ட் வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நடக்க பொழுது இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட்ல பும்ரா விளையாடுவாங்களா இல்லையான்னு சரியா இதுவரை இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அப்போ பும்ரா இல்லைன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? பேட்டிங் வந்து சேஞ்சஸ் எதுவும் இருக்குமா? இல்ல இதே ஆல்ரெடி ஆடின அதே பிளேயிங் 11 தான் கண்டினியூ ஆகுமா? என்ற டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ போன மேட்ச் தோத்தாங்க இந்தியா. எந்த காரணத்துக்காக தோத்தாங்க? ஒன்னு ஃபீல்டிங், இன்னொன்று பவுலிங். இப்ப செகண்ட் டெஸ்ட்ல அதை வந்து ஸ்ட்ராங் பண்றாங்களா இல்ல எப்படி அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் பும்ரா விளையாடுறாங்கன்னா இப்ப எந்த பவுலர்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க? சர்துல் தாக்கூரை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு அதிகம். சர்துல் தாக்கூரை சேஞ்ச் பண்ணா யாரை உள்ள கொண்டு வருவாங்க? ஆகாஷ்தீப்பா இல்ல ஹர்ஷித் சிங்கா? மேக்சிமம் ஹர்தீப் சிங் வந்து உள்ள கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா வெரைட்டி கிடைக்கும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் கண்டினியூவா 3 ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் வருவாங்க. பும்ரா இல்லைன்னா ஆகாஷ்தீப் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பும்ராவும் உங்களுக்கு இப்ப சர்துல் தாக்கூர் இல்லைன்னா ஆகாஷ்தீப் அண்டு ஹர்தீப் சிங் உள்ள வராங்களா என்றது பார்க்கணும். இன்னொன்று ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, குல்தீப் யாதவ் வந்து விளையாடவே இல்லை. குல்தீப் யாதவ் வந்து நம்ம அவரு ஆல்ரெடி இருந்த இங்கிலாந்துக்கு எதிராக மேட்ச்லயுமே நல்லா பவுலிங் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் ஒரு சைனா மேன் பவுலர். அப்படிங்கும் பொழுது இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து அது மாதிரி பவுலர்ஸ்க்கு ரொம்ப அவங்க ஒரு ஓவருக்கு 4 ரன் ரேட் அடிக்க போறாங்கன்னு கன்ஃபார்ம். அப்படிங்கும் பொழுது குல்தீப் யாதவ் ஒரு அடிச்சா ஒரு சான்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்தியா டீம் வந்து அவரை கொண்டு வரலாம். அது ஏன் கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மேட்சே கொண்டு வந்திருக்கணும். அது வந்து நம்ம ஆளுங்க வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னா, இந்த பிச்சுக்கு இந்த பவுலர்ஸ் தான் வேணும், இந்த பிச்சுக்கு இந்த பவுலர்ஸ் தான் வேணும் அப்படி மாதிரி கொண்டு போறாங்க. ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா அப்பெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நேத்தன் லயன் இருக்காரு. அவர் வந்து எப்படி போவாருன்னா எந்த பிச்சா இருந்தாலும் நேத்தன் லைன்ல ஆடுவார். ஏன் நேத்தன் லைன்ல எடுத்துட்டு இன்னொரு பாஸ் பவுலர் விளையாட தெரியாது அவங்களுக்கு? ஏன்னா அவங்க பெஸ்ட் பவுலர்ஸ் வந்து விளையாடணும்னு நினைக்கிறாங்க. அதனால நேத்தன் லைனா விளையாடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான் நம்ம இந்தியா டீம் வந்து குல்தீப் யாதவை எல்லா மேட்சும் விளையாடணும். அப்படி விளையாண்டா மட்டும்தான் அவர் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடும் பொழுது குல்தீப் யாதவ் வந்து கண்டிப்பா விளையாடி ஆகணும். அப்பதான் ஒரு சைனா மீன் போடுறதுனால அவர் ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு 2 அடிச்சாலுமே விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மாதிரிதான் நம்ம இந்தியா டீமோட பிளே 11 கட்டமைச்சு கொண்டு போகணும். இப்போ பும்ரா கண்டிப்பா விளையாடி ஆகணும். விளையாடினா மட்டும்தான் இந்த மேட்ச் இப்போ 2-0 அப்படின்னு இங்கிலாந்து வந்து பக்கம் போயிடுச்சு அந்த சீரீஸ். அடுத்த 3 மேட்ச்ல நம்ம கம்பேக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால பும்ராவை தள்ளி வைக்கிறத காட்டிலும் 2வது மேட்ச்ல விளையாடுறது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்த 3 மேட்ச் நம்ம அடுத்த மேட்ச் பும்ரா கொண்டு வந்து அதுல வின் பண்ணி அதுக்கு 2 மேட்ச் நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறது வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா இங்கிலாந்து பிச்சில் இங்கிலாந்து கிட்ட. ஓகேவா? அடுத்த மேட்ச் வந்து லார்ட்ஸ் நடக்குது. அப்ப கண்டிப்பா பும்ரா வேணும். அப்படிங்கும் பொழுது எப்படிப்பட்ட ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் இந்தியா மேனேஜ் பண்ணி இருக்கு. ஆனா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். பேட்டிங் சொல்லும் பொழுது சாய் சுதர்ஷனும் கருண் நாயரும் அவ்வளவா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சோபிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்காகவா இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் கருண் நாயர் விளையாடுறாரு, சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தான் இந்தியா டீம் யோசிக்கும். இப்ப நானுமே அப்படிதான் யோசிப்பேன். ஏன்னா பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 2 பிளேயர்ஸ் மட்டும்தான். சப்போஸ் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோம்னா கருண் நாயர் இல்ல சாய் சுதர்ஷன் யாராச்சும் ஒரு ஆளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள கொண்டு வரலாம். அவர் பவுலிங்லையும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பேட்டிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங் செமையா பண்ணுவாரு. அவரை உள்ள கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் பேட்டிங் டெப்த்தும் ஓகே, பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா குளிர்ந்துட்டு அதை உள்ள கொண்டு வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியும் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா யாருக்கு பதிலா ஒரு பவுலிங் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் கிடைக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஃபீல்டிங் போன மேட்ச்ல வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலாம் நிறைய ஃபீல் மிஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த டைம் இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பண்ண தவறெல்லாம் திருத்தி செகண்ட் மேட்ச் கொண்டு வராங்களா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.